ஹலோ குட்டி சுட்டீஸ்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேர் என்ன தெரியுமா? அலைஸின் அற்புத உலகம். முன்னொரு காலத்துல அலைஸ் அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவ ரொம்ப துருதுருன்னு இருப்பா. ஒரு நாள் காலையில அலைஸும் அவங்க அக்காவும் மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க அக்கா புத்தகம் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாங்க. அலைஸ்க்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உடனே அலைஸ் அக்காவை கூப்பிட்டு வா விளையாடலாம் அப்படின்னு சொன்னா. ஆனா அக்கா நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அலைஸ் திடீர்னு ஒரு முயல் குட்டி போயிட்டு இருக்கிறத பாக்குறா. அந்த முயல் குட்டி தனக்கு தானே பேசிக்கிட்டு ஓடிட்டு இருந்தது. ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, குழி மூடிரும் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு அந்த முயல் குட்டி ஒரு புதர்ல போய் மறைஞ்சிருச்சு. அலைஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க போயிருக்கும் அந்த முயல் குட்டி, பின்னாடியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனா. அங்க பார்த்தா அங்க ஒரு பெரிய பொந்து இருந்தது. அது என்ன இருக்கும் அப்படின்னு தலையை உள்ள விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு அதுக்குள்ள பேலன்ஸ் தவறி விழுந்துட்டா. ரொம்ப தூரமா கீழே இறங்கிட்டே இருந்தா. அந்த குழிக்குள்ள ரொம்ப தூரம் போனோன்னு ஒரு தரையில வந்து பொத்துன்னு விழுந்தா. சுத்தி முத்தி பாக்குறா. ஒரே ஒரு சின்ன கதவு மட்டும் தான் இருந்தது. திடீர்னு அந்த முயல் அந்த கதவுக்கு பின்னாடி போறத பாக்குறா. அலைஸ்க்கு அந்த முயல் எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருந்தது. ஆனா அந்த கதவு ரொம்ப சின்னதா இருந்தது. நான் டோருக்கு அந்த சைட் போகணும், ஆனா ரொம்ப சின்னதா இருக்கே, எப்படி நான் போவேன்? நம்மளால இந்த ரூமை விட்டு வெளியே போகவே முடியாதோ அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா. நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு அந்த ரூமை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தா. சரின்னு அந்த ரூமை சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிச்சா. அங்க ஒரு டேபிள்ல ஒரு ஜூஸ் இருந்தது. சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போனா ஜூஸும் ஒரு சாவியும் இருந்தது. ஓ, இதுதான் அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு சாவின்னு நினைச்சிட்டு ரொம்ப தாகமா இருந்தது. சரி இந்த தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியும் குடிச்சிட்டா. திடீர்னு பார்த்தா அலைஸ் சின்னதாக ஆரம்பிச்சிட்டா. ஓ வா, நான் சின்னதா ஆகிட்டேன். சரி இப்ப நான் என்னால ஈஸியா அந்த கதவுக்கு உள்ள போக முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கதவு கிட்ட ஓடுனா. ஓடி போய் அந்த கதவை திறந்து அதுக்குள்ளேயும் போயிட்டா. அங்க போய் பார்த்தா ரொம்ப அழகான ஒரு தோட்டம் இருந்தது. அங்க வந்து கலர் கலரா ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸ் இருந்தது. ரொம்பவே அழகா இருந்தது. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது மறுபடியும் அந்த முயல் அவளை தாண்டி போறத பாக்குறா. இப்போ அந்த முயல் கிட்ட அலைஸ் பேச ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த முயல் ரொம்ப கோபமா வந்து ஏதோ சொல்லுது. போய் என் கிளவுஸ் எடுத்துட்டு வா, என் ஃபேனை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுது கோவமா. அலைஸ்க்கு ஒண்ணுமே புரியல. இந்த ரேபிட் நம்ம கிட்ட இவ்வளவு கோவமா பேசுதுன்னு நினைச்சிட்டு ரேபிட்டோட வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சா. அங்க போய் பார்த்தா அவ அந்த கிளவுஸையும் ஃபேனையும் கண்டுபிடிச்சிட்டா. சரி அதை எடுக்கலான்னு போகும்போது பார்த்தா அந்த டேபிளில் ஒரு கேக் இருந்தது. ஐயோ நமக்கு ரொம்ப பசிக்குது, அந்த கேக்கை சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கேக்கு கிட்ட போய் சாப்பிட ஆரம்பிச்சா. சாப்பிட்ட உடனே மறுபடியும் பெருசாக ஆரம்பிச்சா. ஓ, இப்போ நான் வந்து எப்படி மறுபடியும் இந்த டோருக்கு வெளியே போகிறது? கொஞ்ச நேரம் யோசிச்சா. மறுபடியும் முட்டி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க தவழ்ந்து போற மாதிரியே அப்படியே தவழ்ந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. மறுபடியும் வெளியே வந்தோன்னே மறுபடியும் சுருங்கி சின்னதா மாறிட்டா. என்னதான் நடக்குது எனக்கு? நான் ஏன் சின்னது பெருசுமா ஆயிட்டே இருக்கேன்? எப்போதான் நான் மறுபடியும் பழைய மாதிரி ஆகுவேன்? ஆமா சின்ன பொண்ணே, நீ மறுபடியும் சின்னதா தான் ஆகுவ இப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. யார் பேசுறா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு மஷ்ரூம்க்கு மேல ஒரு கம்பளி பூச்சி பேசிட்டு இருந்தது. அந்த கம்பளி பூச்சி சொன்னுச்சு, இந்த மஷ்ரூமை சாப்பிடு அப்படின்னு. அலை சொன்னா, இல்ல எனக்கு வேணாம், நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னுச்சு. உடனே ஒரு மரத்துக்கு மேல இருந்த பூனைக்குட்டி ஒரு ரோடு மேட் ஹேட்டர்ஸோட வீட்டுக்கும் இன்னொரு ரோடு முயல்குட்டியோட வீட்டுக்கும் போகும் அப்படின்னு சொன்னுச்சு. அலைஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சா. அலைஸ்க்கு தெரியும் அந்த முயல் ரொம்ப கோவக்கார முயல்னு. சரி நம்ம மேட் ஹேட்டர்ஸே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட் ஹேட்டர் வீட்டுக்கு போனான். சரி நம்ம மேட் ஹேட்டர்ஸே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட் ஹேட்டர்ஸ் வீட்டுக்கிட்ட போனான். அங்க போனோன்னு மேட் ஹேட்டர்ஸ் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன் மயிலுக்கு ஷூ தேவைப்படுது அப்படின்னு. அலை சொன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வீட்டுக்கு போகணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான்.
மேட் ஹேட்டர்ஸ் எனக்கு கூட தான் தெரியாது. உடனே அலைஸ் சோகமாயிட்டா. ஓ, இதனாலதான் உன்னை எல்லாருமே மேட் ஹேட்டர்ஸ்ன்னு சொல்றாங்களா அப்படின்னு கோவமா சொல்லிட்டு உடனே மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் தூரம் நடந்த உடனே ராணியோட அரண்மனை அவளுக்கு தெரிஞ்சது. அங்க இருந்த காவலாளிகள் எல்லாமே கார்ட்ஸோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருந்தாங்க. அலைஸ் அவங்க கிட்ட போயிட்டு, நீங்க ஏன் கார்ட்ஸோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. உடனே அந்த காவலாளிகள் சொன்னாங்க, நாங்கெல்லாம் கார்ட்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா எங்க ராணிக்கு கார்ட்ஸ் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ராணி கிட்ட அலைஸ் போனா. அந்த ராணி ரொம்ப அப்செட்டா இருந்தா, கவலையா இருந்தா. ஏன்னா அவளோட வைர நெக்லஸ் காணா போயிடுச்சு. ராணி அலைஸ பார்த்து, யார் இவ அப்படின்னு கேட்டா. அலைஸ் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னா. ராணி உடனே, உனக்கு கார்ட்ஸ் விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்டா. என் கூட நீ கார்ட்ஸ் விளையாடு, ஆனா என் கூட நீ தோக்கணும் அப்படின்னு கண்டிஷனும் போட்டா. தோக்கலனா பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. அலைஸ் எவ்வளவு முயற்சித்து அந்த கேம்ல தோக்கணும்னு நினைச்சாலும் ராணி இந்த கேம்ல ரொம்ப படுமோசமா விளையாடிட்டு இருந்தா. ஒரு கட்டத்துல ராணி கேம்ல தோக்கவே ஆரம்பிச்சிட்டா. அதனால ரொம்ப கோவமாயிட்டா. அப்போ திடீர்னு அந்த முயலும் மேட் ஹேட்டர்ஸும் அங்க வந்தாங்க. அவங்க அலைஸை பார்த்துட்டு, இவளை கோர்ட்ல நம்ம ஒப்படைக்கணும், இவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அலைஸ், நான் என்ன தப்பு பண்ண, எனக்கு எதுக்கு தண்டனை அப்படின்னு கேட்டா. உடனே அந்த ராணி, நீ தான் என்னோட வைர நெக்லேஸை திருடுன அப்படின்னு சொன்னா. உடனே மேட் ஹேட்டர்ஸும் அந்த ராபிட்டும், ஆமா ஆமா இவ தான் திருடுனா, அதை கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ராணி, என் வைர நெக்லஸை திருடுன, அது முதல் தப்பு. ரெண்டாவது, கார்ட் கேம்ல என்கிட்ட நீ தோத்து போல, அது ரெண்டாவது தப்பு. ஸோ நீ பனிஷ்மெண்ட் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டா. அலைஸ், இல்ல நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க, நான் சொல்றத கொஞ்சமாவது கவனிங்க அப்படின்னு கதர்னா. ராணி அந்த காவலாளி கிட்ட, அலைஸோட தலைய வெட்டுங்க அப்படின்னு உத்தரவு போடுறா. இப்போ அலைஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருது. திடீர்னு பார்த்தா அவ பெருசாக ஆரம்பிக்கிறா, ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கிறா கோவத்தோட. உடனே அலைஸ் கோவமா, இது சரியான பைத்தியக்கார உலகமா இருக்கும் போல இருக்கு, நான் எங்க வீட்டுக்கு போறேன், யாராவது என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணீங்க, நான் என் காலாலேயே நசிக்கிடுவேன் அப்படின்னு சொல்றா. திடீர்னு பார்த்தா அலைஸ் யாரோ தொடுற மாதிரி இருந்தது. கண்ணை முழிச்சு பார்த்தா எல்லாமே கனவு. கண்ணை முழிச்சு பார்த்த உடனே அக்கா சொன்னாங்க, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு. ஓ, அலைஸ்க்கு அப்பதான் புரிஞ்சுது, ஓ நம்ம கண்டது எல்லாமே கனவா அப்படின்னு. அவ கண்ட கனவை எல்லாத்தையும் அவங்க அக்கா கிட்ட சொல்லி 2 பேரும் ரொம்ப சிரின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க சந்தோஷமா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன குட்டி சுட்டீஸ்களா, இன்னைக்கு நம்ம பார்த்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கும் இந்த மாதிரி பேட் ட்ரீம்ஸ் எல்லாம் வந்திருக்கா?